எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மம்மா குக்ஸ். உங்களுக்கு எங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி. வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் லைட்டாக புழிஞ்சு ஊற வச்சுக்கலாம். இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நறுக்கிடலாம். 100 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸை நல்லா சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கிக்கிறேன். கிராம் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டோட தோலை சீவிட்டு சிறு சிறு துண்டுகளா நறுக்கிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கோட தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கிக்கலாம். நறுக்குன காயை மண்தட்டுக்கு மாத்திக்கிறேன். 50 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை இந்த மாதிரி நறுக்கிக்கிறேன். ஒரு கொடமிளகாய் எடுத்திருக்கேன். கொடமிளகாவை சிறிதா நறுக்கிக்கிறேன். ஒரு நூக்கல் எடுத்திருக்கேன். நூக்கலோட தோலையும் சீவிட்டு சிறு சிறு துண்டுகளா நறுக்கிக்கலாம்.
2 பெரிய வெங்காயத்தை சிறிதா நறுக்கிக்கிறேன். ஏழு பச்சை மிளகாவை நடுவுல கீறிக்கலாம். இப்போ ஒரு மண்சட்டி வச்சுக்கலாம். மண்சட்டி சூடானதும் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 ஜாதி பத்திரி பூவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீளமா நறுக்கின 7 பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கிறேன். சிறிதா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பொன்னிறமா ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் சிவப்பு காஞ்ச மிளகாய் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், பிரியாணி மசாலா நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 6 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 8 ஏலக்காய், 3 பிரியாணி இலை சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சதை ஒரு மண் கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அரைச்ச 3 தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி வத்தி எண்ணெய் மேல பிரிஞ்சு வந்ததும் நறுக்குன பீன்ஸை தண்ணியில அலசி சேர்த்துக்கிறேன். சிறிதா நறுக்குன கேரட்டையும் தண்ணியில அலசி சேர்த்துக்கிறேன். நூறு கிராம் பச்சை பட்டாணியும் தண்ணியில அலசி சேர்த்துக்கிறேன். நறுக்குன காலிஃப்ளவரையும் தண்ணியில அலசி சேர்த்துக்கலாம். சிறிதா நறுக்குன உருளைக்கிழங்கையும் தண்ணியில அலசி சேர்த்துக்கிறேன். சிறிதா நறுக்கின கொடமிளகாவையும் சேர்த்துக்கிறேன். சிறிதா நறுக்கின நூக்களையும் சேர்த்து
காயில மசாலா நல்லா இறங்குற மாதிரி கிளறிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கிளறிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல மண்தட்டால மூடி காய வேக விட்டுடலாம். ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல மண்தட்டால மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம் காய. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்ததும் லைட்டா கிளறி விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் போல மண்தட்டால மூடி மிதமான தீயில வேக விட்டுடலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆனதும் மண்தட்டை திறந்து ரைஸ் உடையாத மாதிரி கிளறி விடுங்க. இப்போ வாழை இலைய வச்சு தம் போட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் போல தம்ல இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆனதும் இறக்கிடலாம். ரைஸ் நல்ல உதிரி உதிரியா வெந்திருக்கு. அட்டகாசமான வெஜிடபிள் பிரியாணி ரெடி.
கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் இன்னொரு புது ரெசிபியோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி.